வெல்கம் டு ஜஹூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோவில் மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடுனதுக்கப்புறம் 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக வெட்டி அதில் ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாவை அது கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து வதக்கிக்கோங்க. வெட்டி வச்ச 1 கப் வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னா தேவையில்லை, கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். அந்த கலர் மாறணும்னா தேவையில்லை. 1/2 கப் அளவு கேரட்டை வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கேரட்டை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கணும். கேரட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி மைதா மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அது இப்போ எப்படி பண்ணணும்னா 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 ஹார்ஸ் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம விருப்பம் தான், நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். தேவையான அளவு வளர்த்துட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கை உள்ளக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த 3 ஷேப்பில் செஞ்சுக்கிறேன். 10 to 20 மினிட்ஸில் இதை அவிய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிக்கிறோம். சட்னி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூட 3 காஞ்ச மிளகாவை அது கூட பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அதோட தோலை உரிச்சி அதோட தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. மோமோஸும் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மோமோஸோட சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீ இல்லைண்டா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.